வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். தேவி காலோத்தரம். இது மனதின் தலைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டின்னு சொல்லலாம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, ஒரு பழங்கால ஆன்மீக புதையல். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த ஒரு கேள்விதான். அன்னை தேவி நம்ம எல்லார் சார்பாகவும் கேக்குறாங்க, துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன? இது புராண கதை மாதிரி இருந்தாலும் இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு தேடல் இல்லையா? இந்த ஆழமான கேள்விக்கு பதில் எப்படி வருது தெரியுமா? ஒரு பிரம்மாண்டமான உரையாடல் மூலமா. தேவி காலோத்தரம் முழுவதுமே அன்னை தேவிக்கும் எல்லாம் அறிந்த ஈஸ்வரனுக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல் தான். இதுலதான் மனித குலத்தோட மிகப்பெரிய தேடலுக்கான விடை இருக்கு. இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. ஈஸ்வரன் சொல்ற பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. அவர் நம்மள வெளியே எங்கேயும் பார்க்க சொல்லல. பிரச்சனையோட மூலமும் சரி, அதுக்கான தீர்வும் சரி, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாரு. நம்மளோட அமைதியற்ற மனசுக்குள்ள. இந்த நூலோட மைய கருத்தே இதுதாங்க. நம்ம மனசு ஒரு சூறாவளி மாதிரி சுத்திட்டே இருக்கு இல்லையா? அதுதான் சம்சாரம், அதாவது நம்மள பந்தப்படுத்துற துன்பச் சுழற்சி. ஆனா அதே மனசு ஒரு தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருக்கும்போது அதுவே முக்தி, அதாவது விடுதலை. எவ்வளவு சக்தி வாய்ந்த உண்மை பாருங்க. இந்த நூல்ல இருக்கிற வரிகளே இதை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மனம் சிறிதளவு அசைந்தாலும் அது சம்சாரம். மனம் உறுதியாகவும் அசைவின்றி நிலைத்திருக்கும் போது அதுவே முக்தி. அப்போ சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. அசைவா அல்லது அசைவற்ற நிலையா? சரி, இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த நூல்லையே ரொம்ப ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயம். ஆன்மீகம் பத்தி நாம வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் இது கேள்வி கேட்கும். தயாரா இருங்க. இப்போ நாம ஆன்மீகம்னு சொன்னாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? மந்திரம் சொல்றது, சக்கர தியானம், பூஜை பண்றது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் தானே நாம ஞானத்துக்கு போற வழி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் தேவையே இல்லைன்னு இந்த நூல் சொல்லுது. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன் இதெல்லாம் வேணான்னு சொல்லுது? ஏன்னா உண்மையான ஞானம் வெளியிலிருந்து வர்றதில்ல. அது சடங்குலையோ இல்ல வேற எந்த செயல் மூலியமாவும் கிடைக்காது. அது நமக்குள்ள இருந்து தான் வரணும். சரி, வெளியில பண்ற பயிற்சிகள் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்னதான் வழி? இந்த நூல் என்ன வழியதான் சொல்லுது? வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இப்ப மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். சடங்கு இல்ல, மந்திரம் இல்ல, பூஜை இல்ல, அப்போ என்னதான் பாதை? அதுக்கு பதில் நிராலம்ப யோகா. அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத தியானம். அதாவது உங்க மனசு நிறுத்துறதுக்கு எந்த ஒரு பொருளோ ஒரு எண்ணமோ ஒரு மந்திரமோ எதுவுமே தேவையில்லை. மனசு எதையும் பத்திக்காம தனியா நிக்கணும். அதுதான் இந்த பயிற்சி. இந்த தியானத்தோட இலக்கு என்ன தெரியுமா? மகா சூனியம். சூனியம்னு கேட்ட உடனே எம்டி, அதாவது வெறுமைன்னு நினைச்சுக்காதீங்க. இது அதில்ல. இது எந்த பொருளும் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு தூய்மையான உணர்வு நிலை, ஒரு பிரம்மாண்ட விழிப்புணர்வு. அப்போ இதை எப்படி தியானம் பண்றது? இந்த நூலே சொல்லுது. உணர்வுக்கு அப்பாற்பட்ட, ஏன் நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத அதன் மீது தியானம் செய். இது நம்ம மனசோட எல்லைகளையே உடைக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தியானம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட கடைசி இலக்கு என்ன? அது ரொம்ப ஆழமான, அசைக்க முடியாத ஒரு உணர்தல். இந்த பயிற்சியோட நோக்கம் உங்களுடைய உண்மையான இயல்பு என்னன்னு உங்களுக்கு நேரடியாவே உணர்த்துறது தான். அந்த இயல்பு என்னன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தூய உணர்வு. நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் பிரகாசிக்கிற அந்த ஒரு பிரபஞ்ச உணர்வு நிலை. இந்த உணர்தலோட உச்சகட்டத்தை இந்த நூல் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த வரிகள்ல சொல்லுது பாருங்க. நானே பரபிரம்மம், பிரபஞ்சத்தின் அதிபதி மற்றும் இறைவன். இது அகங்காரத்துல சொல்ற வார்த்தை இல்ல. இதுதான் உண்மையான விடுதலைக்கான சாவி. சரி, இந்த உண்மைய ஒருத்தர் உணர்ந்துட்டா அவரோட வாழ்க்கை இந்த உலகத்துல எப்படி இருக்கும்? ஒரு ஜீவன் முக்தன், அதாவது உயிரோடு இருக்கும்போதே விடுதலை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு இன்பமும் துன்பமும் ஒன்னுதான், நண்பனும் எதிரியும் ஒன்னுதான். தங்கம்னாலும் சரி, உடைந்த பானை ஓடுனாலும் சரி, ரெண்டுமே சமம்தான். புகழ்ச்சி, பழி, ஆசை, பயம்னு எதுவுமே அவங்கள பாதிக்காது. அவங்க சந்தோஷம் அவங்கக்குள்ளதான் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் அவங்க பக்கத்திலேயே வராது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த நூல் தெளிவுபடுத்துது. இந்த நிலைங்கிறது சித்திகள், அதாவது அமானுஷ்ய சக்திகள் மூலமா வருதில்ல. இது சுத்த ஞானத்தால மட்டுமே அடையக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு உள் உணர்வு, சக்திகளோட ஒரு தொகுப்பு கிடையாது.
ஆஹா, கடைசியா தேவி காலோத்திரம் நமக்கிட்ட ஒரு ஆழமான கேள்விய விட்டுட்டு போகுது. விடுதலைக்கான பாதைங்கிறது இன்னும் நிறைய பயிற்சிகளை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிறதுல இல்ல. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தைரியமா கைவிடுறதுல இருக்கும்னா அது எப்படி இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.